கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 15வது வசனம். சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகி யோசபாத்தை கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. ஆம் தேவ பிள்ளைகளே, யோசபாத் ஒரு பெரிய ராஜா. யோசபாத்தோடு கூட ஒரு பெரிய கூட்டம் இருந்தது, பெரிய சேனையும் இருந்தது. ஆனால் யோசபாத்திற்கு எல்லா காரியத்திலையும் ஒரு பயம் இருந்தது. ஏனென்று சொன்னால், யோசபாத்துக்கு விரோதமாய் 3 கூட்டத்தார் அவனுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். இப்பொழுது யோசபாத்துக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை. ஆனால் ஒன்று மாத்திரம் தெரியும், தேவ சமூகத்திற்கு போனால் கர்த்தர் நமக்காய் யுத்தம் பண்ணுவார் என்ற விசுவாசம். இப்பொழுது தேவ சமூகத்தில் போய் சொல்லுகிறார், ஆண்டவரே, இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பதாக எங்களுக்கு நிற்க பலன் இல்லை, என்ன செய்வதென்று தெரியவில்லை என்று சொல்லி தன்னை அர்ப்பணிக்கிறார். இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், யோசபாத்தோடு கூட இருக்கிற மக்களையும் பார்த்து சொல்லுகிறார், யோசபாத்தே, சகல யூதா கோத்திரத்தின் மக்களே, இது உங்களுடையதல்ல, என்னுடையது என்று சொன்னார். சொன்னவர் மாத்திரமல்ல, கர்த்தர் யோசபாத்திற்கு வெற்றியை கொடுத்தார். யுத்தத்தில் ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையை, அநேக காரியங்களில் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறீர்களோ, குடும்பத்தில், தொழிலில், வியாபாரங்களில், வேலைகளில், சமுதாயத்தில், ஒருவேளை அரசாங்கத்தில், ஒருவேளை கோர்ட்டில், ஏதோ ஒரு காரியத்திற்காக நீங்கள் போராடி கொண்டிருக்கிறீர்களோ, யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறீர்களோ, இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், யோசபாத்திற்கு வெற்றியை கொடுத்த கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு வெற்றியை கொடுப்பேன் என்று சொல்லி யோசபாத் தெய்வ சமூகத்திலே தன்னை அர்ப்பணித்தார். நீங்களும் நானும் இந்த வேளையிலே தெய்வ சமூகத்தில் அர்ப்பணித்து, ஆண்டவரே, இந்த யுத்தம் உம்முடையது என்று சொல்லுவோமாக. கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்து வெற்றியை கொடுப்பார். வெற்றியை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களையும் என்னையும் இன்றைக்கு ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென்.